எஸ்எஸ்சி கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஃபைண்ட் ஏ. கொஸ்டின் என்ன அப்படின்னா ஏ ரூட் ஏ ஈக்குவல் டு 8ன்னு இருக்குது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஒரு இன்டீஜர் இருக்கா ஏ. ஒரு இன்டீஜர் டேர்மை நான் ரூட் கேட்டகரியில் 2 தடவை நான் பிரிக்க முடியும். இந்த ஏவை நான் 2 ரூட்டாக பிரிக்க முடியும். இது ஒரு ரூட். அப்புறம் ஒரு ரூட் ஏ இருக்கிறதுனால போட்டுக்கிட்டோம். இங்கே 8 இருக்குது. ஸோ இதனுடைய மீனிங் என்ன? 3 டேர்ம் இருக்கனால ரூட் ஏ தி ஹோல் கியூப் ஈக்குவல் டு 8 எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். ஓகே, இப்போ கியூபையும் கட் பண்ணிடலாம். சேம் பவராக இருந்தால் கட் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் ரூட் ஏ ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? நம்ம ஆன்சர் ஏ தான் ரெடி பண்ணணும். ஆனால் இங்கே ரூட் ஏன்னு இருக்கனால ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரூட் ஏவை ஸ்கொயர் பண்ணி 2 சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கட் ஆயிரும். அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஏ இருக்கும். 2வை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா 4. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 4.